உங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க சன்ஷைன் ஸ்கூல் வச்சு கொடுக்குறீங்க, ரெட் ஜெயிண்ட்ல வந்து படம் எடுத்து கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டு பெண்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் நீங்க வச்சு கொடுக்குறீங்க. ஆனா இங்க இருக்க இந்த சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கூட கிடையாதே. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது. டாஸ்மாக் தலைவிரிச்சு ஆடுது. 100 நாள் வேலை திட்டம் வந்து 150 நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் பண்ணல. கேஸ் குறைக்கல, எலக்ட்ரிசிட்டி பில் குறைக்கல. எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எப்படி இருக்கு தெரியுமா இப்பெல்லாம்? சோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இவங்க கொடுத்துக்கிட்டு வெறும் 5000 ரூபாய் கொடுத்தா நம்மளுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. நான் காசு வாங்கிடுவேன், என்னோட உரிமை. ஆனா காசு வாங்கிடுவேன். ஆனா கண்டிப்பா இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சிக்கு நான் வந்து வாக்களிக்க மாட்டேன். திருப்பி இந்த மகனும் அப்பா பிள்ளையோட டிராமா சன் டிவி சீரியலை பாக்குறதுக்கு நாங்க விரும்பவில்லை அப்படின்றது தான் இருக்காங்க அவங்க. அப்ப அந்த 5000 ரூபாய்ங்கிற தேர்தலை எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்க? 100% எதிரொலிக்காது. இது எல்லாருக்குமே தெரியும், வட்ட வெளிச்சமா தெரியும். தேர்தல் வந்துச்சு கொடுத்துருக்காங்க அப்படிதான் இன்னைக்கு போற அத்தனை லேடிஸும் பேசுறது அது ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த 1000 ரூபாய் இல்லாம இப்போ வந்து 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு? இல்ல மகளிருக்கும் புரியணும் ஒரு விஷயம். காமன் பீப்புளுக்கும் தெரியணும், பொதுமக்களுக்கும் தெரியணும். 5.5 லட்சம் கோடி இல்ல, உங்களுக்கு கிடைச்சது வெறும் ஆளுக்கு 5000 ரூபாய் தான். அது நீங்க கணக்கு போட்டு பார்த்தாச்சுன்னா 1 கோடி 1.5 கோடினே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7.5 crores வச்சுக்கோங்க. அந்த 7,500 crores நீங்க வந்து நீங்க 5.5 லட்சம் கோடியில அது என்ன ஒரு பீனட்டான ஒரு அமௌண்ட் இல்ல. அது மகளிருக்கு அவங்க புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து நல்லா ஏமாத்துறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு தான்.